இல்ல 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 விட்டுடு. அத்ரக்ஷோட சாவி சுந்தர்பன்ல இருக்கிற ஒரு பழைய கோயில்ல ஒளிச்சு வைக்கப்பட்டிருக்கு. சுந்தர்பன்ல இருக்கிற பழைய கோயில்ல அது ஒளிச்சு வைக்கப்பட்டிருக்கு. நாம உடனே அந்த அத்ரக்ஷோட சாவியை கண்டுபிடிச்சு காலம் கடத்தாம அதை அழிச்சிடணும். சரியா சொன்ன பீம். நாம இன்னைக்கு சுந்தர்பனுக்கு கிளம்பிடலாம். இல்ல பீம், ஜிம்பாராவுக்கு சாவிய பத்தின விஷயம் நமக்கு முன்னாடியே தெரியும். அதனால சாவி இருக்கிற இடத்துக்கு அவன் நமக்கு முன்னாடியே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நாம என்ன பண்றது? நாம சாவி இருக்கிற இடத்துக்கு வேண்டாம், அத்ரக்ஷ் இருக்கிற இடத்துக்கு தான் போகணும். ஜிம்பாரா வரதுக்கு முன்னாடி நாம அங்க போய் அவனை கதவை திறக்க விடாம தடுக்கணும். நாம இனிமேலும் நேரத்தை கடத்த கூடாது. மகாராஜா, நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா. அனுமதி மட்டும் இல்ல, இது என்னோட ஆசையும் கூட. ஜிம்பாராவை தோக்கடிச்சிட்டு தான் நீ இங்க திரும்பி வரணும். உடனே கிளம்ப பீம், உன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. சோட்டா பீம் மற்றும் கிருஷ்ணனுக்கு எதிராய் ஜிம்பாரா, ஜிம்பாரா. சோட்டா பீம் மற்றும் கிருஷ்ணனுக்கு எதிராய் ஜிம்பாரா. கிடைச்சிருச்சு. அத்ரக்ஷோட சாவி எனக்கு கிடைச்சிருச்சு. மகாராஜா, இந்த இடத்துல ஏதோ மாய சக்தி இருக்கிற மாதிரி தெரியுது. மூர்க்கனே, இந்த விஷயம் எனக்கும் தெரியும். இப்ப நான் சாவி கிட்ட எப்படி போகணும்ன்றது தெரியாம தான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த கோவிலுக்குள்ள என்னோட சக்தியும் எனக்கு கை கொடுக்க மாட்டேங்குது. இப்போ என்கிட்ட ஒரே ஒரு வழி தான் இருக்கு. நீங்க ஒவ்வொருத்தரா அந்த சாவி கிட்ட போகணும். நீ இப்ப முதல்ல போ. அத்ரக்ஷோட சாவி என் கைக்கு வந்தாச்சு. சைத்தானே, உனக்கு விடுதலை கொடுக்கறதுக்காக இதோ நான் வந்துகிட்டே இருக்கேன். எனக்காக காத்துக்கிட்டு இரு. நீங்க எல்லாம் யாரு? எதுக்கு அத்ரக்ஷுக்கு போக விரும்புறீங்க? என் பேரு பீம். இவன் என் நண்பன் கிருஷ்ணா. இது ராஜு, சுட்கி, ஜக்கு, காலியா, அப்புறம் டோலு போலு. நாங்க டோலக்பூர்ல இருந்து வரோம். நான் சொல்றேன், அதாவது ஜிம்பாராங்கிற ஒரு ராஜா கிட்ட அத்ரக்ஷோடைய சாவி கிடைச்சிருக்கு. அவனை தடுத்து நிறுத்துறதுக்கு தான் நாங்க அத்ரக்ஷ்க்கு போக நினைக்கிறோம். ஆனா அங்க இருக்கிற கதவை எப்படி நாசம் பண்றதுன்னு தான் எங்களுக்கு தெரியல. இதுவரைக்கும் யாருமே அவனை பார்த்ததில்லைன்னு தான் நாங்க கேள்விப்பட்டோம். அத்ரக்ஷோட கதவு கண்ணுக்கு தெரியும், ஆனா பகல் நேரத்துல எதுவும் நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடாது. அப்பதான் தெரியும். அரக்கர்களோட காட்டுக்கு சைத்தானோட சாபத்துல இருந்து விமோசனம் கிடைச்சாச்சா? கிடைச்சாச்சு. இப்போ அடுத்து வியோம் மலைக்கு தான் போகணும்.
உங்க ரெக்கைகள் எப்படி எரிஞ்சு போச்சு? பகல் நேரத்துலயும் எதுவும் தெரியக்கூடாது. அந்த மாதிரி நடக்கணும்னா சூரியனை நாம மறைச்சிடணும். ஆனா வியோம் மலையில சூரிய கிரகணமே வர்றது கிடையாது. நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இறக்கைகளை வச்சு சூரியனை மறைக்க பார்த்தோம். அதனாலதான் இந்த தண்டனை கிடைச்சது. யார்கிட்ட அத்ரக்ஷுடைய சாவி இருக்கோ அவங்க கிட்டதான் வியோம் மலையில சூரிய கிரகணத்தை கொண்டு வரக்கூடிய சக்தி இருக்கும். இப்ப அத்ரக்ஷோட சாவி ஜிம்பாரா கிட்ட இருக்கு. டோனி பாபா, தூணி பாபா, உங்களுக்கு என்ன ஆச்சு? நீங்க எப்படி இங்க வந்தீங்க? நான் சொன்ன விஷயத்த பீம் கிட்ட கொண்டு சேர்த்ததுக்கு நன்றி கிருஷ்ணா. என்ன பத்தி கவலைப்படாத பீம். ஜிம்பாராவை எப்படி தடுக்கிறதுன்னு நீ முதல்ல யோசி. அதான் முக்கியம். அவன் நாளைக்கு காலையிலேயே சாவியை எடுத்துக்கிட்டு இங்க வந்துடுவான். சைத்தான், உனக்கு விடுதலை கொடுத்தாச்சே. இப்ப உன்னோட சக்தி எனக்கு வேணும். இனி நான் இந்த உலகத்தை ஆள்றத யாராலையும் தடுக்க முடியாது. இந்த உலகத்தை ஆள்றதுக்கு முன்னாடி நீ முதல்ல என்ன எதிர்த்தாகணும் ஜிம்பாரா? உன்னை எதிர்க்கணுமா? छोटा भीम மற்றும் கிருஷ்ணனுக்கு எதிராய் சிம்பாரா சிம்பாரா छोटा भीम மற்றும் கிருஷ்ணனுக்கு எதிராய் சிம்பாரா பூமியில் இருந்து பாதாளம் வரை இருவருக்கும் பயங்கரமாய் யுத்தம் நடந்தது. छोटा भीम மற்றும் கிருஷ்ணனுக்கு எதிராய் சிம்பாரா சிம்பாரா छोटा भीम மற்றும் கிருஷ்ணனுக்கு எதிராய் பீம், இந்த சாவியோட சக்தியை உபயோகப்படுத்து. ஷைத்தான மறுபடியும் அத்ரஷ்குள்ள அனுப்ப உத்தரவு போடு. ஷைத்தான், நான் உனக்கு கட்டளையிடுறேன். நீ உடனே இந்த கதவுக்குள்ள போயிடு. இனி வெளியில வரவே கூடாது. வேண்டாம், போகாத, என்னை விட்டு போகாத, போகாத. இந்த தடவை நீ என்னை எப்படியோ தோக்கடிச்சிட்ட. ஆனா நான் என்னுடைய கணக்க தீக்க மறுபடியும் வருவேன் பீம். கண்டிப்பா மறுபடியும் வருவேன். ஜிம்பாரா எங்க போறான்? உன்னை நான் விட மாட்டேன். பீம், எங்க அம்மா எனக்காக அங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, இவ்வளவு நாள் அம்மா கடைஞ்சு வச்ச வெண்ணெய நான் தானே போய் சாப்பிட்டு தீக்கணும். அங்க போய் நீ வெண்ணெய சாப்பிட்டுக்க. ஆனா நான் செஞ்சு வச்சிருக்கிற இந்த லட்டுவை நீ சாப்பிடலன்னா உன்னை டோலக்பூரை விட்டு அனுப்பவே மாட்டேன். என்ன சரியா கிருஷ்ணா? பீம் மற்றும் கிருஷ்ணனுக்கு எதிராய் இன்று டோலக்பூருக்காக ஒரு வித்தியாசமான மந்திரம் செய்ய போகிறேன். மாண்டு மகாராஜா, நீங்க வந்தீங்கன்னா எனக்கு சந்தோஷமாவும் இருக்கும், கௌரவமாவும் இருக்கும். சரி, நானே வரேன். பயப்படாம உட்காருங்க. எல்லாரும் அசந்து போய் நிக்க போறீங்க. என் மாய சக்தியே வந்து விடு. மகாராஜாவை மறைத்து விடு. என்ன டோலக்பூருக்கு ராஜாவை ஆக்குங்க. அப்பதான் உங்க மகாராஜாவை நான் வெளியே கொண்டு வா. உன்னோட தந்திரம் எல்லாம் இந்த டோலக்பூர்ல செல்லுபடியாகாது. நான் இங்க இருக்கேன். மந்திர கண்ணா, இப்பவே இந்த நிமிஷமே எங்க மகாராஜாவை நீ வெளியே கொண்டு வா. அதோ அங்க பாருங்க, அங்க ஓடிக்கிட்டு இருக்கான். அவனை விடாதீங்க. அங்க பாருங்க, மாண்டு ஓடுறான்.
என்ன யாரு கீழே தள்ளினது? யாருன்னு சொல்லுங்க. உன்னை யாரும் கீழே தள்ளல காளியா. தரையில என்னமோ இருக்கு. இங்க பாத்தியா, கதவு இருக்கு. சரிதான், இதான் விஷயமா? உன்னால அவரை தேடி கண்டுபிடிக்க முடியாது. மந்திரக்கர்ணனோட சக்திக்கு முன்னாடி உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. இவ்வளவு அவசரமா எங்க கிளம்பிட்டீங்க? நில்லுங்க. பீமா, மாண்டு, நீ இவங்க எல்லாரையும் கடல்ல தூக்கி போட்டிருந்தல்ல. நீ அப்படி கற்பனை பண்ணிக்கிட்ட. ஆனா உன்னை ஏமாத்த அந்த பிளான போட்டதே நான் தான். மாண்டு என்னவோ எங்களை பிடிச்சிட்டான். நாங்களும் எதுவும் சொல்லாம அந்த பெட்டிக்குள்ளேயே இருந்தோம். ஆனா உள்ள என்ன நடந்துச்சு? பெட்டியை உடைச்சு வெளியே வந்துட்டோம். பெட்டிக்குள்ள கல்ல நிரப்பி வச்சிட்டோம். இங்க வந்து சேர்ந்துட்டோம். மகாராஜா வந்துட்டாரு. உன்னால என்னை எப்பவுமே பிடிக்க முடியாது பீ. நான் ஒரு மந்திரவாதி, என்ன வெளியே போக விடுங்க. ஆனா இதுல இருந்து தப்பிக்க ரகசியமான வழி எதுவுமே இல்லையே. கவலைப்படாதீங்க தாத்தா, நான் உங்களுக்காக தண்ணி எடுத்துட்டு வரேன். ரொம்ப நன்றி. இப்ப பாருங்க டோலு போலு, அது என்கிட்ட கொடுங்க, நான் உங்களுக்கு தண்ணி பிடிச்சு கொடுக்கறேன். என் பக்கெட்ட தூக்கிட்டு நீ எங்க போற? நெல்லு. இந்த மாதிரி பக்கெட் எல்லாம் திருடக்கூடாது. ஏண்டா, மீனை பிடிக்கிறீங்களா இல்ல மீனை தண்ணிக்குள்ள விடுறீங்களா? சொல்லுங்க பா, சொல்லுங்க. ஏய் ஜக்கு, ஜாக்கிரதை. எனக்கு என்ன ஆகுதுன்னு தெரியலையே. தயாரா? உன்னால என்ன பிடிக்கவே முடியாது பிரானா. கிட்ட வந்துருச்சு. இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இங்க நிம்மதியா இருக்கலாம். பிரானா ராஜாவை யாராலே ஒண்ணும் பண்ண முடியாது. சுட்கி மீனா மாறி இருக்கானா? அப்போ
மத்த மீன்களும் பிரானாவுடைய சேனையா இருக்காது. நீ பண்ணின தப்புக்கு தண்டனையை அனுபவிச்சே ஆகணும். உன்னோட சக்தியை எப்படி முறியடிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். பீம், உண்மையிலேயே இந்த டோலக் போர்க்கு நீதான் ஹீரோ. என்ன ஆச்சு? இப்ப மறுபடியும் பீம் ஹீரோ ஆயிட்டானா? அது சரி, இங்க எதுக்காக வந்தீங்க? நான் மனித வளர்ச்சியை பத்தி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். உதாரணத்துக்கு உனக்கே இந்த விஷயம் எல்லாம் தெரியும். மனிதனோட வளர்ச்சி குரங்கு இனம் இருக்கே, அங்க இருந்துதான் ஆரம்பமாச்சு. அதனால நான் இன்னைக்கு பல 1000 வருஷங்களுக்கு முன்னாடி, அதாவது ஸ்டோன் ஏஜுக்கு போக போறேன். அப்போல்லாம் மனிதர்கள் காட்டுக்குள்ள மிருகங்களோடய வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. நம்மள மாதிரி வீட்ல அவங்க வசிக்கவே இல்ல. இதெல்லாம் எவ்வளவு நல்லா இருக்கும். நம்மள விட அவங்க எல்லாம் ரொம்ப வித்தியாசமா வாழ்வாங்க. அவங்கள எனக்கும் பார்க்கணும் போல இருக்கு. பார்க்கணும்னு ஆசையா இருக்கா? அப்ப எல்லாரும் என் கூட வாங்க. உங்க எல்லாரையும் நான் கூட்டிட்டு போறதுக்காக தானே இங்க வந்திருக்கேன். இத பாருங்க, உங்களுக்கு நாங்க எந்த கஷ்டத்தையும் கொடுக்கறதுக்காக இவ்வளவு தூரம் வரல. இங்க பாருங்க, இவங்க எல்லாருமே இந்த மாதிரி செவுத்துல வரையவும் செய்வாங்க. பல வருஷங்களுக்கு அப்புறம் இவங்கள பத்தி தெரிஞ்சுக்க இந்த படங்கள் எல்லாம் நம்மள மாதிரி மக்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. எல்லாரும் இங்க பாருங்க, கல்லாலேயே ஈடி பண்ணிருக்காங்க. யானை இவ்ளோ பெருசா இருக்கே. ராஜு, ஜகு, காளியா, சீக்கிரமா கட்டையில நெருப்பேத்தி கொண்டு வாங்க. இப்பவே வாங்க.
இன்னும் ராஜு வரல, அதை தெரிஞ்சுக்க. அவனே வந்துடட்டும், அப்புறமா ஒண்ணா சேர்ந்து சாப்பிடலாம். ஆனா நம்ம ராஜு எங்க போனானே தெரியலையே. இப்ப நாம எல்லாரும் லட்டுவை சாப்பிடலாமா இல்ல நீயே சாப்பிடுறியா? ஆஹா, வாங்க சாப்பிடலாம். உங்களுக்கு தெரியுமா, பக்கத்து ஒரு ராஜா இருக்காரு இல்ல, அவரு அவரோட பெரிய சிலையை உருவாக்கி இருக்காரு. அத பாக்குறதுக்கு பக்கத்து ஒரு ஜனங்க எல்லாரும் வந்து போறாங்க. உங்ககிட்ட ஒண்ணு சொல்லட்டுமா? டோலக்பூர்லயே ஒரு நினைவு சின்னம் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்ல. அத பாக்குறதுக்கு வெளியூர்ல இருந்தெல்லாம் மக்கள் வருவாங்க. அவங்கள வரதுனால நம்ம டோலக்பூருக்கே பெருமை இல்லையா? ரொம்ப சரியா சொன்ன சுட்கி. நாம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து அதை செய்யலாமா? அந்த மாதிரி பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க நாமளும் பண்ணலாம். எல்லாரும் நான் சொல்றத கேளுங்க. வாங்க, நம்ம டோலக்பூர்லயும் மிகப்பெரிய நினைவு சின்னம் உருவாக்குறாங்களாம். ரொம்ப பெருசா. எல்லாரும் பாருங்களேன், உண்மையிலேயே அது ரொம்ப பெருசா இருக்கு. இது முழுசா முடிஞ்சதுன்னா பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். நீங்க எல்லாரும் இப்ப போங்களேன், கொஞ்ச நாளைக்கு அப்புறமா வந்து பாருங்க. நாங்களும் இதை சீக்கிரமா முடிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த நினைவு சின்னத்தை கட்டி முடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் இந்த டோலக்பூர்ல அந்த பீமும் அவனுடைய கூட்டாளிகளும் பிரபலம் ஆயிடுவாங்களே. அதனால ஏதாவது செஞ்சு எப்படியாவது இதை நாம தடுத்து நிறுத்தி ஆகணும். மகாராஜா, நீங்க எப்படி இங்க? டோலக்பூர்ல எல்லாருமே உங்களை பத்தி தான் பேசுறாங்க. அதான் நான் பார்க்க வந்தேன். மகாராஜா, நாளைக்கு காலையில வந்து பாருங்க, ரெடி ஆயிடும். நீங்க தான் இந்த நினைவு சின்னத்தை திறந்து வைக்கணும். இது நல்ல விஷயம். அப்ப நான் காலையிலேயே வந்துடுறேனே. நாளைக்கு காலையில என்ன? உன்னால அடுத்த வருஷம் கூட முழுசா முடிக்க முடியாது, தெரிஞ்சுக்க. புரிஞ்சுதா? ஏன் முடிக்க முடியாதுன்னு சொல்ற? ஏன்னா நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற நினைவு சின்னத்தை மண்ணோட மண்ணாக்க போறோம். ஆஹா, பிரமாதம் பீம். உண்மையிலேயே நீங்க பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்க. என்ன மன்னிச்சிடு பீம். நான் இந்த நினைவு சின்னத்தை கீச்சக்கும் அவனுடைய ஆட்களையும் வச்சு அழிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன். எதுக்கு காலியா மன்னிப்பெல்லாம் கேக்குற? நண்பர்களுக்கு நடுவுல இப்படி நடக்கிறது ரொம்ப சகஜமாச்சே. நினைவு சின்னம் இருக்கோ இல்லையோ, ஆனா எங்க நட்பு எப்போ நிரந்தரமா இருக்கும். கிர்பரோவை தோக்கடிக்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது. மரக்கத்திய வச்சு தாக்குறதுல அவன் ரொம்ப திறமைசாலியானவன். உன்கிட்ட சக்தி இருக்கு, ஆனா மரக்கத்திய வச்சு சண்டை போட உனக்கு தெரியாதே. அப்ப அந்த வித்தையை எனக்கு சொல்லித்தா. அது எப்படி? உன்கிட்டதான் மரக்கத்தியே இல்லல்ல. நீ என்ன சொல்ல வர? மரக்கத்தி சண்டைய கத்துக்கணும்னா அந்த மரக்கத்திய நீ தான் தயார் செய்யணும். நீ உன் கையால தயார் செய்யற மரக்கத்தி தான் போர்ல உனக்கு உதவியா இருக்கும். சரி, ஆனா நான் அதை எப்படி தயார் பண்றது? அதுக்கான மரக்கட்டைகள் உனக்கு காட்டுலயே கிடைக்கும். அப்ப சரி, நான் எனக்காக ஒரு நல்ல மரக்கட்டையை வச்சு கிர்பூரோவை எதிர்க்கிற அளவுக்கு ஒரு அற்புதமான கத்தியை தயார் பண்ண போறேன். இந்த மரக்கட்டை நல்ல வலுவா இருக்கு.
எதிர்த்து யாராலையும் சண்டை போட முடியும். உன்னோட கத்தி ரொம்ப லேசாவும் கூர்மையாவும் எப்படி இருக்கு? அதுக்கு காரணம் இது மூங்கிலால தயாரிக்கப்பட்டது. லேசாவும் நல்ல கூர்மையாவும் இருக்கும். இதால நல்லா சுத்தி சுத்தி சண்டை போட முடியும். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நீ கிரிபுருவை தோக்கடிச்சிருவேன். நீ என்ன பெரிய மாவீரனா என்ன? உனக்கு தைரியம் இருந்தா என் கூட சண்டை போடு பாப்போம். என்ன தோக்கடி. எனக்கு உன் கூட சண்டை போட இஷ்டமே இல்ல காளியா. ஏன் பயமா இருக்கா? இவனுக்கு உன்னோட வீரத்தை காட்டு பீம். அப்படின்னா சரிதான், காட்டுட்டா போச்சு. ஆரம்பிங்க. ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ காளியா, நாம கிர்போரா கூட தான் சண்டை போடணுமே தவிர நமக்குள்ள இல்ல. நாம ஒத்துமையா இருந்தோம்னா நம்ம சக்தியும் அதிகமா ஆகும். நமக்குள்ளேயே சண்டைய போட்டுக்கிட்டு கிர்பரோ கிட்ட தோத்து போக கூடாது. கிர்பரோ கூட சண்டை போடும்போது நான் எப்பவுமே உனக்கு துணையா இருப்பேன் பீம். நாம ஒன்னா சேர்ந்து போராடுவோம். என்ன ராஜு, நான் யாருங்கிறத நீ இப்ப பார்க்க போற. தயாரா டோலு போலு? தலைவா. ராஜு, ஜக்கு, யார் நீ? நான் ஒரு பயங்கரமான அரக்கன். உங்க ரெண்டு பேரையும் முழுங்கிட போறேன். அப்படியா? இப்ப கவனி. என்ன இது? யாராவது என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. முடுவா, காப்பாத்துங்க. யாராவது இழுக்கிறது? விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. அட, ஏய், இது நம்ம காளியாப்பா. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. பீம்! யாருங்க கத்துறது? காப்பாத்துங்க. உனக்கு ஒண்ணு ஆகல. நீ யாரு? என் பேரு ஹன்சல். காட்டுக்கு நடுவுல ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊருக்கு எங்க அப்பா தான் ராஜா. எங்க கஜானால எங்களுக்கு தேவையானது ஏகப்பட்டது இருக்கு. அதை வச்சுக்கிட்டு நாங்க சந்தோஷமா வாழ்வோம். ஆனா ஒரு நாள் கெட்டவங்க வந்து அது எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. எங்க அப்பாவையும் புடிச்சு வச்சுக்கிட்டாங்க. இப்ப எங்க ஊரையும் தன்வசப்படுத்திக்க போறாங்களாம். இப்ப நான் உடனே அங்க போயாகணும். ஹே ஹன்சல், நீயும் வர போறியா? ஏன்? இப்ப நம்ம நண்பர்கள். அப்படி இருக்கிறப்ப எப்படி உன்னை தனியா போக விடுறது? ரொம்ப நன்றி பீம். வா, ஒன்னா போகலாம். எங்களை விட்டுட்டு போகாதீங்க, நாங்களும் வரோம். நான் ரொம்ப குட்டியா இருக்கேன், அதனால நீங்க எல்லாரும் என் மேல ஏறிக்கோங்க. அப்பதான் சந்தேகம் வராது.
வணக்கம் வணக்கம். அந்த கைதிகளை எங்க அடைச்சு வச்சிருக்கீங்க? அதோ அங்க. ஆமா, நீ யாரு? இதுக்கு முன்னால உன்னை பார்த்ததே இல்லையே. ஆஹா, நான் இப்பதான் புதுசா உங்க கூட்டத்துல சேர்ந்திருக்கேன். ஏய், இந்த பசங்களை விடாதீங்க, பிடிங்க. இப்போ என்னோட சக்தி என்னன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும். அப்பா, இவங்க அத்துமீறி பேசுறாங்க. இவங்கள கூண்டோட நெருப்புல போடுங்க. என்ன பீம், உன்னால இவங்களை காப்பாத்த முடியுமா? பீம், இந்தா. இவங்களை உடனே பிடிங்க.